சேகர் பாபு நாங்க டிஃபன் தரோம் இதோ பாருங்க எடுத்து அந்த அம்மாவை கூப்பிட்டு இந்தம்மா அல்வா இந்த மாதிரி அவங்க அந்த அம்மா மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் வாயில அல்வா வச்சு விட்டாங்க, அல்வா வச்சு கொடுத்து விட்டாங்க. 150 நாளா தொடருது. நான் அப்ப அந்த கோரிக்கை இன்னும் அரசு நிறைவேற்றலையா? அப்ப இது என்ன இதுக்கு அனைவருக்கும் அனைத்தும் நீங்க அப்பா நீங்க? ஏன்னா பெண்கள் நினைச்சாங்கன்னா இறங்கி போராட்டம் பண்ணாங்கன்னா மாற்றம் உண்டாயிருக்கு. அந்த மாற்றத்துக்கு பயந்துதான் பெண்களை வந்து ஒண்ணும் பண்ணாம அப்படியே இந்த இடத்துல உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் ஓசி பஸ்ஸு. தமிழ்நாட்டுல தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்ல, செவிலியருங்க, டாக்டருங்க, ஆசிரியருங்க, போக்குவரத்து தொழிலாளிகள் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைச்சிருப்போம் இவங்க மட்டும் தான் போராடுறாங்க பொழுது. தமிழ்நாட்டுல எல்லாரும் அவங்க உரிமைக்காக போராடுறாங்க. ஸ்டாலின் பேசுவார் பாருங்க, நான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு. அப்ப இந்த கைது செஞ்சாங்களே போய் அவங்களோட உட்கார வேண்டியதுங்க. அப்பா நீங்களே, நீங்க எல்லாருக்கும் தானே அப்பா. அப்ப அந்த பெண்களுக்கு நீங்க அப்பா தானே. என்னடா என் மகளை ஏன்டா அப்படி கைது செஞ்சு போறேன்னு கேள்வி கேட்டீங்களா? பிரியா கிட்ட கேட்டா அப்படின்னு ஏதோ சொதப்புறாங்களே, அதே ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? சவுக்கு மேல ஒரு பயம் இருக்கு. எங்கடா இவன் பேசி வெளியில வந்துருக்குது, எங்கடா இவன் பேசி ஏதாவது ஒண்ணு செஞ்சிட போறான், எல்லாருமே பயம் இருக்கு. சாட்டை வீடியோ போட்டா சாட்டை ஏதாவது பண்றது. வெள்ள பேப்பர்ல எதுவுமே செய்யலையா, எதுவுமே எழுதல போல இருக்கு. அதனால தான் ஆட்சி வெறுமையா இருக்கு. ஐயா டிஆர்பி ராஜா பாருங்கடா எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, திமுக ஓட்டு போடாத. எப்ப இது ஆட்சிக்கு வந்ததோ அப்பத்துல இருந்து ஜனநாயகம், மக்களுடைய ஜனநாயகமா இருந்தாலும் சரி, ஊடகவியலாளர்களுடைய கருத்து சுதந்திரமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் போட்டு உடைக்குது. Nemathi Property Management. Contact 7667000800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் இளம் அரசியல் விமர்சகர் திரு ஸ்டாலின் பாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. தூய்மை பணியாளர்கள் 150 நாட்களை கடந்து நேற்று மெரினா உழைப்பாளர் சிலை அருகே வந்து தன்னோட உரிமைக்காக மீண்டும் ஒரு அறப்போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. அங்கேயும் போலீஸ் வந்து நெருக்கடி கொடுத்தால கலைஞர் நினைவிடம் அருகே ஒரு போராட்டத்தை எடுத்தாங்க. அந்த போராட்டத்தின் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா போலீஸ்ல வந்து வலுக்கட்டாயமாக பெண்களையும் அங்க இருக்க ஆண்களையும் தரத்தரவென சென்று வேன்ல கைது பண்ணதை நம்ம வீடியோல பார்த்திருக்கோம். இந்த வலுக்கட்டாயமான கைது, இந்த திமுக அரசோட இந்த செயலை எப்படி பாக்குறீங்க? என்ன ஒண்ணு சொல்றது அப்படின்னு புரியல. ஏன்னா திமுக ஆட்சியில வந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல போராட்டங்களும் தொடர்ச்சியா கைதுகளும் அதை சார்ந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, தரத்தரன்று வலு கட்டாயமா போய் கைது பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரியான கைதுகளும் போராட்டங்களும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. இவங்க பண்றதெல்லாம் அநீதி, மக்கள் நீதி கேட்டு போறாங்கன்னா அதுல கைது. இது எந்த வகையில நியாயம்? இது திமுக அரசுக்கு தகுமா? நீங்க பண்றதெல்லாம் தப்பு. திமுக அரசு செய்வது எல்லாமே வந்து ஒரு தவறான விடயம். மக்களை வந்து தவறா வழி நடத்துறது. அவங்க வந்து இல்ல எங்களுக்கு இதுதான் சரியான வழி, எங்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்டால் கைது செய்யுது. எந்த வகையில இது நியாயமாகும்? நீங்க எங்களை தனியாருக்கு கீழே கொடுக்க வேண்டாம், நாங்க அரசு பணி ஊழியர்களாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணி வீரர்கள் சண்டை போடுறாங்க. இவங்க என்னமோ பெரிய நீங்க தனியாருக்கு தான் போனோம். அவங்க என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு தனியார் வேலையே வேண்டாம், எங்களுக்கு அரசு வேலை தான் வேண்டும், நாங்க வந்து தனியாருக்கு வேலை செய்யல, நாங்க பொதுமக்கள் பணி செய்யறோம், நாங்க சேவை செய்யறோம், எங்களுக்கு சேவையாவே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு வீடு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான தொழிலாளர் உரிமை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒன்றிய அரசு ஜியோ பாஸ் பண்ணிச்சு. அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஆனா அது அடுத்த விடயம். இப்ப இவர் வந்துட்டு நான் டிஃபன் தரேன், நான் பெட்ஷீட் தரேன், புதுசா பண்றாரு. ஏற்கனவே அவங்கள பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவோ ஏற்கனவே ஒன்றிய அரசு போட்டாச்சு. அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. இவரு சும்மா வந்துட்டு தேர்தல் ஓட்டு வாங்குறதுக்காக சும்மா அப்படியே சீன் போறது. சேகர் பாபு நாங்க டிஃபன் தரோம் இதோ பாருங்க எடுத்து அந்த அம்மாவை கூப்பிட்டு இந்தம்மா அல்வா இந்த மாதிரி அவங்க அந்த அம்மா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் வாயில அல்வா வச்சு விட்டாங்க, அல்வாவை கொடுத்து விட்டாங்க. இது எவ்வளவு பெரிய திருட்டு வேலை இது. நீங்க பார்க்கக்கூடிய சில்லறை கமிஷனுக்காகவும், நீங்க பார்க்கக்கூடிய உங்களுக்கு சில லாபங்களுக்காகவும் நீங்க ஏதோ ஒரு தனியாருக்கு போய் இவங்களெல்லாம் அடங்க வைக்கிறீங்க. யாரு கேட்டு நீங்க இதை பண்றீங்க? ஒரு போராட்டம் என்பது கிட்டத்தட்ட 150 நாளா தொடருதுன்னு நீங்க சொல்றீங்க. 150 நாளா தொடருதுன்னா அப்ப அந்த கோரிக்கை இன்னும் அரசு நிறைவேற்றலையா? அப்ப இது என்ன இதுக்கு அனைவருக்கும் அனைத்தும் நீங்க அப்பா நீங்க? சரி ஏதோ டிஃபன் கொடுத்தாலும் ஒரு தரமா கொடுத்தா பரவாயில்ல. அந்த அம்மா ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க, டிஃபன் கேவலமா இருக்கு, வாயில வைக்க முடியல.
இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இவர் என்னமோ தெரியாது, திமுக ஜெயிச்சிடும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இவங்க பண்ற எல்லா செயலும் பெரிய இம்பாக்ட் உருவாகிட்டு இருக்குது. ஒரு அம்மா பஸ்ல ஏறிட்டு சொல்றாங்க, 6 மாசமே என் பிள்ளைங்களுக்கு நான் சோறு போடல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, காலேஜ் ஃபீஸ் கட்டல, என் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளும் அதே தான் கேக்குறோம். ஒரு மனிதன் சம்பளமே இல்லாம போராடிட்டே இருக்கிறான் அப்படின்னா, அவங்க 6 மாசம்ன்றாங்க, இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய பொருளாதாரம் என்ன ஆகும், அவங்களுடைய குடும்ப நிலைமை என்ன ஆகும், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? இது எந்த விடயத்தா திமுக காமிச்சுதா? அதாவது ஒரு கேவலமான விடயம். பெண்களை வந்து சொல்லுவாங்க, பெண்களை பூ மாதிரி வழி நடத்துறோம் அப்படின்னா, நீங்க அவங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ அவங்க கைது பண்ணாங்கல்ல, அந்த வீடியோ இப்ப இன்டர்நெட்ல வைரல் ஆயிட்டு. அவங்கள பூ மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. பெண்களை பெண்களாவா மதிச்சாங்க. தர 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 தரன்னு கொண்டு போய் லாரியில தள்ளுறாங்க, பஸ்ல தள்ளுறாங்க, போ உள்ள போ அப்படின்னு வேன்ல போட்டு உள்ள தள்ளுறாங்க. அவங்க நாங்க வரமாட்டோம், நாங்க போராட்டம் பண்ண, எங்களை போராட்டம் பண்ண விடுங்க அப்படிங்கிறாங்க. உள்ள கொண்டு போய் அடிச்சு தள்ளுறாங்க, உள்ள போ 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 அப்படின்னு. இல்ல எதுக்கு? அது இவங்க காலையில கைது பண்றாங்கல்ல, சாயங்காலம் போல என் முதல்வர் அவர்கள் உரிமை தொகை ஜெயிச்சிருச்சு, இது பெண்களுக்கான அரசு, ஏற்கனவே திராவிட மாடல் அரசு மாதிரி இப்ப பெண்கள் மாடல் அரசு, பெண்களுக்காக நாங்க செயல்படுறோம், பெண்ணியவாதி அரசு அப்படிங்கிறது. அப்ப நீங்க பொய் சொல்றீங்களா, உண்மையை சொல்றீங்களா? எப்பவுமே பெண்கள் நடத்துற போராட்டம் என்பது ரொம்ப சென்றடையும். இந்த சமூகத்துல பெரிய குமுகத்துல பெரிய மாற்றத்தை உண்டாக்கி தரும். ஆனாதான் பெண்களை போராட விடக்கூடாது, பெண்கள் மாற்றத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் சொல்லிட்டுதான் அவங்களுக்கு இலவச பஸ்ஸுங்கிறது, அதையும் ஓசி பஸ், இன்னும் 1000 ரூபாயில மேக்கப் போட்டு வந்துட்டியா அப்படின்னு விமர்சிச்சாங்க, கேள்வி கேட்டாங்க. அதுக்குதான் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குது. எல்லாமே பெண்களுக்கு எதுவும் தெரியாம வச்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா பெண்கள் நினைச்சாங்கன்னா இறங்கி போராட்டம் பண்ணாங்கன்னா மாற்றம் உண்டாயிடும். அந்த மாற்றத்துக்கு பயந்துதான் பெண்களை வந்து ஒண்ணும் பண்ணாம அப்படியே இந்த இடத்துல உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் ஓசி பஸ் எல்லாம் பண்ணது. ஆனா இவ்வளவும் மீறி பெண்கள் வந்து தூய்மை பணியாளர்கள்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள் வந்து சண்டை போட்டிருக்காங்க, இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்ப அவங்க மனதுக்குள்ளேயும் அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் இந்த போராட்டம் என்பது, அவங்களுடைய கோரிக்கை என்பது எவ்வளவு தூரம் சென்றடைச்சுங்கன்றத பாருங்க. ரொம்ப தீவிரமான விளைவை உண்டாகும் அது. தமிழ்நாட்டுல தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்ல, செவிலியர்கள், டாக்டருங்க, ஆசிரியருங்க, போக்குவரத்து தொழிலாளிகள் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைச்சிருப்போம் இவங்க மட்டும்தான் போராடுறாங்க பொழுது. தமிழ்நாட்டுல எல்லாரும் அவங்கவுங்க உரிமைக்காக போராடுறாங்க. எல்லார் உரிமையும் கையில பிடிச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றிய அரசு மாதிரி பண்ணிட்டு இருக்கு திமுக. கேட்டா அவங்க சொல்றது எங்களுக்கு கல்வித்தொகை நிலுவை, அது நிலுவை, கல்வியை வாங்கி வச்சுனாங்க, இவங்க வாங்கி வச்சுங்க, எல்லாருடைய உரிமையும் வாழ்வாதாரத்தையும் கெடுத்து நசுக்கி உடச்சு ஓரமா உட்கார வச்சிருக்கு திமுக. எல்லாம் ஓட்டு அடுத்த தடவை ஜெயிச்சிடும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு சரி அப்படியே விட்டு இருந்தா கூட பரவாயில்ல. ஸ்டாலின் பேசுவார் பாருங்க, நான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு. அப்ப இந்த கைது செஞ்சாங்களே போய் அவங்களோட உட்கார வேண்டியதானே, உங்களே தர தரன்னு பூச்சி இழுத்துன்னு போயிடுவாங்களா? உங்களுடன் ஸ்டாலின் நீங்களே செஞ்சிருவீங்களா? அப்பா நீங்க எல்லாருக்கும் தானே அப்பா. அப்ப அந்த பெண்களுக்கு நீங்க அப்பா தானே. என்னடா என் மகளை ஏன்டா இப்படி கைது செஞ்சு போறேன்னு கேள்வி கேட்டீங்களா? ஏன்டா என் மகளை பிடிச்சி தர இழுத்துட்டு போய் வேனுக்குள்ள தள்ளுற போலீஸுங்களா, ஏன்டா தள்ளுறீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்களா? உங்களால கேட்க முடியுமா? கேட்டா அவர் இமேஜ் உடஞ்சிடும். சேகர் பாபு சொல்றாரு, அவங்களுக்காக உரிமைக்காக வராங்க, ஊடகவியலாளர்கள் வராங்க, என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா நான் ஊன்ட்ட பேசலன்ற ஐயா சேகர் பாபு கேள்வி கேட்டீங்களா? மேயர் பிரியா கிட்ட கேட்டா அப்படின்னு ஏதோ சொதப்புறாங்களே, அதேதான் கேள்வி கேட்டீங்களா? எதுவுமே கேள்வி கேட்க மாட்டீங்க, ஒண்ணுத்தையும் பண்ண மாட்டீங்க. அப்புறம் வந்து அனைவருக்கும் அரசு, பெண்ணிய அரசு, லொசுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க தூய்மை பணியாளர்களை வைக்கக்கூடிய கோரிக்கையே பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததும் நாங்கள் நிறைவேற்றுவோம் சொல்லிட்டு ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி. அவர் கொடுத்த வாக்குறுதியே நம்ம நிறைவேற்றலன்னு கேட்டாலே இங்க கைதுதான். பின்ன என்ன பண்ண முடியும்? இவங்க சொல்லுவாங்க ஊடகங்கள் வந்து எங்களுடைய உரிமையை, பிஜேபி வந்து ஊடகங்களுடைய உரிமையை முடக்குது. ஊடகவியலாளர்கள் உரிமையெல்லாம் முடக்கி வச்சிருக்கீங்க நீங்க யார என்னதான் பண்ண விட்டுருக்கீங்க சொல்லுங்க பாப்பா. 256வது பக்கத்துல நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, தூய்மை பணியாளருக்கு தனியார் பணி இல்லாம அரசு பணியை நாங்க தருவோம். நீங்க தான் இப்ப தனியாருக்கு தாரவாத்து தரீங்க. அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் அப்படின்னீங்க. அப்புறம் நாங்க தகுதி உள்ள பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, நாங்க தப்பே பண்ணல, நாங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க தான் தகுதி இல்லாம போயிட்டீங்க. எவ்வளவு பெரிய கேமு. நம்ம கேக்குறோம் ஏன் 1000 ரூபாய் தரல அப்படின்னா, ஐயோ நாங்க எல்லாருக்கும் தரணும் தான் நினைச்சோம், நீங்க தான் தகுதி இல்லாம போயிட்டீங்க, நாங்க என்ன பண்ண முடியும், நீங்க தகுதியா வாங்க, நாங்க 1000 ரூபாய் தரோம் அப்படின்றது. அதை வேற விமர்சனம் பெரிய எல்லாருக்கும் கொடுத்து கிழிச்சிட்டா மாதிரி. ஓசியில 1000 ரூபாயில வந்து பவுடர் போட்டு வேண்டியா, லிப்ஸ்டிக் போட்டு வேண்டியா.
இன்னும் கொஞ்ச காலம் போச்சுன்னா ஆம்பளைக்கு சரவு கொடுத்துட்டு என்ன போதையில வந்தியா, எங்க ஐயா கொடுத்த போதைடா இன்னும் சொல்லணும். அதெல்லாம் இன்னும் சொல்லல. குடி சீர்திருத்தம் சொல்லுவாங்க. நான் கோட்டர் போட்டு வந்துட்டியா, எங்க ஐயா இலவசமா கொடுத்த கோட்டரு, வீரன் எங்க ஐயா கொடுத்தாரு, எப்படி வீரன் மாதிரி நிக்கிற பார்த்தல, வீரன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வேணா பாருங்க, இதெல்லாம் நடக்கதான் போகுது தமிழ்நாட்டுல. மக்கள்லாம் எடுத்து இதை பேசதான் போறாங்க. எல்லாம் இன்னும் நடக்கதான் போகுது. இன்னும் 5 வருஷம் திமுக இருந்தா எல்லாம் நடக்கணும். திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய பல ஆவணங்களை மீடியாக்கள் மூலியமா வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சொல்ல போனா சவுக்கு சங்கர் பல விஷயங்களை அவரோட வழிவழி மூலியமா தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ அவரே போட்டிருக்காரு, என்னை கைது பண்ண போலீசார் வீட்டு முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. பிஜேபி எங்களுடைய உரிமையெல்லாம், பிஜேபி ஊடகங்களுடைய உரிமைகளை முடக்கி விட்டது. யாரையும் கேள்வி கேட்க விடமாடுது. பிஜேபி ரொம்ப கெட்ட கட்சி, நான் தான் ரொம்ப நல்ல கட்சி, நான் பாரு அப்பா பாரு நான் அனைவருக்கும் சமத்துவம் தரம்பார், இந்த பாரு கொக்கி காலு அப்படின்னு தூக்கி விட்டு வந்துருவாப்புல இவரு ஸ்டாலின். எதை கேட்டவனும். ஆனா பண்றதெல்லாம் பாருங்க, எல்லா உறவியலாளரும் கைது செஞ்சு போடுறது. திமுக எதிர்ப்பு என்றதை தாண்டி திமுக நடக்கக்கூடிய விஷயங்களை அம்பலப்படுத்தினாலே ஒரு முறைகேடுகளை கைது, அதான் கரூர்ல கூட அது மீடியாக்களோட கடமை தானே. இல்லையா, இது ரொம்ப ஒரு தவறான விடயம். ஒருவர் ஒரு ஊடகவியலாளர் கருத்தை வெளிப்படுத்துறாரு அப்படின்னா வெளிப்படுத்தணும். சனநாயகத்தின் 4வது தூண் யாரு? ஊடகங்களையும் நீ செய்யப்பட விடாம என்ன 4வது தூணை போட்டு முடக்கிட்டு நீங்க ஊடகத்தை மட்டும் பாக்குறீங்க. மக்கள் ஏன்னா அவங்களுக்கு சவுக்கு மேல ஒரு பயம் இருக்கு. எங்கடா இவன் பேசி வெளியில வந்துட போகுது, எங்கடா இவன் பேசி ஏதாவது ஒண்ணு செஞ்சிட போறான், எல்லாருக்குமேலையும் பயம் இருக்கு. சாட்டை வீடியோ போட்டா சாட்டை ஏதாவது பண்றது, சவுக்கு வீடியோ போட்டா சவுக்கு நோண்டுறது. அப்படிதான் நம்ம ரிட்டையர்ட் ஆகிற போலீஸ் ஐயா வரதராஜன் அவர்கள் கரூர்ல திமுகவும் பண்ணுச்சு. விஜய் பண்ணதும் தப்புதான், திமுக உள்ள ஏதோ பண்ணிருக்கு அப்படின்னாரு. அவரு தூக்கி உள்ள போட்டாங்களா இல்லையா? எதுக்கு நீங்க ஜனநாயகத்தை முடக்குறீங்க? எதுக்கு முடக்குறீங்க? கருத்து தெரிவிப்பது எல்லாருடைய சுதந்திரம், சட்டத்திற்கு முரண்பானது. யாராவது ஒண்ணு சொன்னாங்கன்னா கருத்து சுதந்திரத்தை முடக்குவது சட்டத்திற்கு புறம்பானது. அது தெரியுமா? நீங்க அப்பா தானே, உங்க குழந்தை ஏன்பா தப்பு பண்றேன்னு கேட்டா சரிடா மகனே திருத்திடா அப்படின்னு சவுக்கு கிட்ட சொல்ல வேணாம். இல்லடா மகனே நீ ரொம்ப தப்பு செய்யணும் அடிக்க செய்யுது. எல்லாம் தேவையில்லாத விடைங்க. திமுக ஆட்சியில வந்ததுல இருந்து 3 தடவை ஐயா சவுக்கு அவர்கள் கைது பண்ணிருக்கு. பலரையும் தான் இல்லைன்னு சொல்ல முடியும், எல்லாரும் கிட்டத்தட்ட மக்கள் பிரதிநிதியா அவங்களுக்கு மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். திமுக என்னென்ன பண்ணிருக்கு, அதிமுக என்னென்ன பண்ணிருக்கு, ஒவ்வொரு கட்சியும் என்னென்ன பண்ணிருக்கு, அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். கேட்டா A4 சீட்டு தூக்கிட்டு போய் காமிக்கிறது. இவரு வெள்ளை பேப்பர் தூக்கி காமிக்கிறாரு. வெள்ளை பேப்பர்னா எதுவுமே எழுதாத வெள்ளை பேப்பரை காமிக்கிறாரு. தமிழ்நாடு வெள்ளை பேப்பர்ல எதுவுமே செய்யலையா? எதுவுமே எழுதல போடுது. அதனால்தான் ஆட்சி வெறுமையா இருக்கு. ஐயா டிஆர்பி ராஜா, பாருங்கடா எத்தனை தடவைடா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, திமுக ஓட்டு போடாத, திமுக ஓட்டு போடாத, பாருங்கடா அதை போடுறடா வெள்ளை பேப்பரை பாருங்கடா, எதுவுமே செய்யலடாங்க அப்படின்னு காமிச்சிட்டாரு போல இருக்கு. நம்ம அந்த பேப்பர்ல ஒரு முட்டையை போட்டு காமிச்சிருந்தா கூட சரி, கூமுட்டை ஆட்சி போல இருக்கு, அடுத்த தடவை மக்களே ஓட்டு போடாதீங்க, இது ஒரு கூமுட்டை ஆட்சி, இதோ பாருங்க ஐயா டிஆர்பி ராஜா அவர்கள் காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். எதுவுமே நம்ம வெள்ளை பேப்பர் தூக்கி காமிச்சதுனால என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. இந்த திராவிட மாடல் ஆட்சியில தொடர்ந்து பத்திரிகையாளர் மீது நடக்கக்கூடிய இந்த கைதும் தடுக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல நிறுத்த வாய்ப்பு இருக்கா? நாங்க திருத்த மாட்டோம், அவங்களதான் திருத்துவோம் அப்படின்னா அது ஜென்மத்துக்கும் ஆகாது. இது ஒண்ணு இல்லாமதான் போகும். ஐயா ஒண்ணு இல்ல, நீங்க நல்லது பண்ணா, அதாவது இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக சார்ந்த ஆட்சியாளர்கள் நல்லது போனா நல்லது பண்ணா, பத்திரிகையாளர் இல்லைங்க திமுக கெட்டது ஒண்ணுமே செய்யல மக்களுக்காக அப்படின்னு எழுத போறாங்க? நீங்களே சொல்லுங்க. இல்லையே, நீங்க நல்லது பண்ணா மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணிருக்கிறாங்க, இது எதிர்கால சங்கதியினரை வளர்க்கும், அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கும், தூய்மை பணியாளர்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க, தயவு செஞ்சு மக்கள் நல்லா இருப்பாங்க, மக்கள் திருந்துங்க, அடுத்த தடவை திமுகவே ஓட்டு போடுங்க அப்படின்னு எழுத போறாங்க. நீங்க தப்பு பண்ணனால்தான் அவங்களும் தப்பு அப்படிங்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லையே இதுல, வேற என்ன இருக்கு? அதே போல தூய்மை பணியாளர்கள் பத்தி கேக்குறீங்க. அவங்க போராட்டம் எப்போ ஓயும் அப்படின்னா, அவங்களை எப்ப தனியார்ல இருந்து தார வார்த்து கொடுக்காம அரசு வேலையா வச்சுக்காங்களோ அப்பதான் அவங்களுடைய இந்த போராட்டம் நிற்குமே தவிர, அதுல அது திமுக செய்யுமா இதே ஆட்சி? அதுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது ஆசை, தோசையை காட்டி ஆசை வளர்த்துட்டாங்க அப்படின்வாங்க இல்லையா? அது தோசையை காட்டி ஆசை வளர்க்கல, தோசையே கையில கிடைச்சிருச்சு, அதனாலதான் போன்னு தனியாருக்கு தள்ளி விட்டுருச்சு. அங்க தோசை அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் எங்க அந்த தனியார் நிறுவனத்துல இருந்து. அதனால அது தோசை வேணும் திமுக, அதனால தோசைக்காகவே தான் அது இருக்கும்.
தோசைனா என்ன உங்களுக்கே தெரியும், மக்களுக்கும் பார்க்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும். அதனால அது தோசையெல்லாம் விட்டு கொடுக்காது. இவங்கள வேணா விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால இது இந்த ஆட்சியில நடக்காது. திமுக எப்ப ஆட்சியில இருந்து வந்ததோ அப்பத்துல இருந்து இந்த பிரச்சனை நடந்துருக்காது இல்லைன்னு உங்களால சொல்ல முடியும். ஏன்னா ஐயா சவுக்கு அவர்களை 3 தடவை கைது செஞ்சிருக்கிறாங்க. மக்களை இந்த மாதிரி போராடுறவங்கள கைது செஞ்சிருக்கிறாங்க. திமுகவே போராட்டத்தினால வளர்ந்த கட்சி. ஆனா அது இன்னைக்கு போராட்டங்களை மறுக்குது, போராட்டம் பண்றவங்களை அடிக்குது, உதைக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி வாயை மூடிட்டு உட்காந்துருக்குது. ஐயா திருமாவளவன் சொல்றாரு, எங்களை ஒரு கொடி கூட ஏத்த விட மாட்டாங்க, நாங்க என்னதான் பண்றது, நாங்களே திமுக கூட்டணி வச்சுன்னு வாய் எப்படியாவது மூடிட்டு இருக்கிறோம், நாங்க என்னதான் பண்ணுவேன், இந்த பக்கம் தான் ப்ரெஷர் கொடுக்குறீங்க, அந்த பக்கம் தான் ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்றாரு. அப்ப திமுக திருந்தினா மட்டும்தான் எல்லாரும் திருந்த முடியும். அவங்கதான் ஆட்சி பண்றாங்க. அவங்க நல்லா நடந்தா பத்திரிகைகள் நல்லா எழுதுவாங்க. அதுல 100% உண்மை. நீங்க என்ன ஊர்ந்து கேள்வி கேட்கறாங்க. திமுக வழக்கமா பண்ற விடயம் தான். எப்ப இது ஆட்சிக்கு வந்ததோ அப்பத்துல இருந்து ஜனநாயகம், மக்களுடைய ஜனநாயகமா இருந்தாலும் சரி, ஊடகவியலாளர்களுடைய கருத்து சுதந்திரமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் போட்டு உடைக்குது. இது ஒரு இயல்பான விடயம் தான். திமுக ஆட்சியில வந்ததுல இருந்தே பண்ணிட்டு இருக்கு. எப்ப இவங்க போறாங்களோ அப்பதான் ஊடகவியலாளர்கள் நிம்மதி. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா.